அம்மா கேக்குறது விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை நடந்தது? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 40 நிமிஷம், எவ்வளவு நேரம் இந்த கமோஷன்ல மக்கள் பேசுனது ஒரு 4 நிமிஷம் தான். அதுக்குள்ளவே தான் இங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நெருக்கல், எதனால நெருக்கல் ஆனிச்சுன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் என்ட்ரியில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்மந்தமே இல்லாம நின்றுச்சு. அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிருச்சு. ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிக்கும் போது அப்ப நாங்களா க்ரோட் ஆகுதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல, விடும்போது எல்லாம் தள்ளுமுள்ள எல்லாம் சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. சொல்லிடுறேன், சொன்னது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். Mr. Vijay came, he started speaking. Within for about 3-4 minutes, people started getting fainting. They started fainting nearby. Commotion, first commotion started. Then an ambulance came. That also created commotion. Then we all started running. அக்கா அவங்க கேக்குறது இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு? நீங்க டிச்சில விழுந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், எவ்வளவு 1 hour இருக்கும். 1 hour போச்சு. அது எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே 1 hour, இதுல கிளியர் ஆகிறதுக்கு 1 hour ஆச்சு. Whole thing to get cleared after the commotion started took 1 hour. அவங்க 4 நிமிஷத்துல இங்க வந்து கலவரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவனே மயக்கம் போட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு பாட்டில ஒரு 10 பாட்டில் தூக்கி வீசினாங்க. அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரு. அது வெறுமே இல்ல, அவங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆகல, கரண்ட் கட் ஆனோடனே அவங்க மூவ் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? சார் கண்டிப்பா இருக்குங்க சார். வெளியாட்கள் வந்தாங்க. ஏன்னா நம்ம நார்மல் ஆளுங்க, இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நார்மலா தான் இருக்கோம் மேடம். ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும். ஏன்னா தாடி வச்சு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல, அவங்க நார்மலா இல்ல. This is important. She is saying she felt lot of people who don't belong here. She saw lot of people were in the crowd. They had a different face. They had a different face cut. அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாருமே மக்களை வந்து காப்பாத்தணும். இப்ப போலீஸ் சார்லாம் இருக்காங்கன்னா வந்து அவங்க நம்மள வந்து காப்பாத்தணும் அப்படிங்கற சொல்ற மாதிரி, ஏன் வந்து நாங்கெல்லாம் இவ்வளவு பேர் ஒரு 1000 பேர் இருக்கும்போது எங்களை ஏன் வந்து டிச்சில தள்ளுறாங்க? அதுதான் எங்களோட கேள்வி. இப்ப நார்மலா தள்ளுனா எல்லாரும் நம்ம போய் பின்னாடி விழுவோம் மேடம். அவங்க எல்லாருமே சேமா தானே தள்ளுறாங்க. இப்படி சேமா யாருமே என்னோட கையின அந்த கட் அவுட்ல மாட்டிருச்சு. பையன் தான் இல்ல கை நிக்க ஒடிஞ்சிரும். She says she had a fear that people don't belong to this crowd. They were there. And second, she is suspecting why people pushed us to the ditch. Why not to the other side? Heavy and எல்லாமே சேம் கையிட்டு அந்த மாதிரி